ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே இந்த ஸ்வீட் வந்து மகிழனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கப் மைதா, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு 2 hours ஊற வச்சதுக்கப்புறமா அந்த மாவு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு அதை ஊற வச்சு பிசைஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்து நல்லா திரட்டிட்டு சின்ன தவாவில் போட்டு நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த சிப்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நம்ம எடுக்கணும். என்னென்ன ஷேப்பில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். டைமண்ட், ஹார்ட்டின், அப்புறம் சின்ன சின்ன ரவுண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் அதை பண்ணி தனியாக நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் சுகரை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காய்ச்சி எடுத்தால் போதும். ஓவர் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த சிப்ஸ் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டு எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான ஸ்வீட் ரெடி ஆயிரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ, சேனல் நேம் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.